சரியா? அந்த போட் வந்து என்ன ஆயிருக்குன்னா எப்படி வந்துகிட்டு இருக்குமா உனக்கு? ஓகேம்மா, ஓகே. சரியா? அந்த போட்டுக்கு வந்து என்ன செய்யறேன்னா இங்க இருந்து, ஏன்னா அது அந்த போட் வந்து நல்ல டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனால அவ்வளவு பிரைட்டா இருக்காது போட். ஒரு போட்டை அப்படி வச்சிடுறேன். ப்ளூவும் கிரீனும் சேர்த்திருக்கேன்மா. ப்ளூவும் சாப் கிரீனும் சேர்த்திருக்கேன். சரியா? அடுத்த போட்டை வந்து இதே மாதிரிதான். அடுத்த போட்டை வந்து கொஞ்சம் ரெட்டா வச்சிருவோம். கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு போட்டு கொஞ்சம் ரெட்டா வச்சிருவோம். சரியா? கொஞ்சம் ரெட்டா வச்சிருக்கேன். வச்சிட்டு வச்சிட்டு சொல்லுமா. வச்சிட்டியா? இப்ப என்ன செய்வோம்னா அதுல வந்து ஷேடோ வரும் இல்லையா? அப்ப முதல்ல ஷேடோவை போட்டுருவோம். அந்த இடத்துல அந்த ஷேடோ வரும். இந்த ஷேடோ வரும். அந்த போட்லயும் அந்த ஷேடோ அப்படி போகும். அந்த ஷேடோ வந்து கொஞ்சம் மெல்லிசா போட்டுட்டு இந்த இடத்துல இருந்து அப்படி இழுத்து விட்டுறோம். அப்படி இழுத்து விட்டுறோம். அதே மாதிரி அந்த இடத்துலயும் அப்படி ஒரு லோட அங்க இருந்து ஒரு கோடை அப்படி போட்டு அப்படி வெளியில கொண்டு போயிட்டு இந்த இடத்துலயும் அதை இழுத்து விட்டுறோம். சரியா? அப்படி வெளியில வந்துருச்சு. சரியா? வச்சுட்டு சொல்லு. வச்சிட்டியா? இப்ப என்ன செய்யறோம்? கொஞ்சம் போல ஸ்பேஸ் விட்டுட்டு ஒரு கோடு ஒண்ணு போடுறோம். கொஞ்சம் போல அந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு ஒரு கோடு ஒண்ணு போடுறோம். அந்த போட் வந்து அப்படி அந்த ஸ்பேஸுக்குள்ள அப்படி போயிருக்கு. போட்டோட அகலம் அது. போட்டோட அகலம் சும்மா டீட்டெயில் வந்து அப்படி வரைஞ்சிடறோம். சும்மா அப்படின்னு லேசா டீட்டெயில் வரைஞ்சி விட்டுறோம். ரொம்ப ஜாஸ்தி ஒன்றும் வரைய வேண்டிய தேவையில்லை நமக்கு. அதே மாதிரி அந்த சைட்லயும் போட்டுக்கு அப்படியே போட்டோடைய திக்னஸ் இருக்கிற மாதிரி வரைஞ்சிடுறோம். மேல வந்து என்னமாச்சும் இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்காக என்ன செய்யறோம்? கொஞ்சம் போல ப்ளூ எடுத்து அப்படி என்னமோ கிடக்கு. அந்த போட் மேல அப்படியே என்னமோ கிடக்கு. அவ்வளவுதான். ப்ளூ கலர்ல என்னமோ வந்து நெட்டோ என்னமோ அந்த ப்ளூ கலர்ல போட் மேல கிடக்கு. அத அப்படி விட்டுறோம். லேசா ப்ளூ வச்சுட்டு அப்படி விட்டுறோம். அந்த இடத்துல அந்த ஷேடோ வந்துருச்சு. சரியா? இப்ப கொஞ்சம் கிளீனா ரெட் எடுத்து தூரத்துல அம்ப்ரெல்லா வந்து நிறைய பெரிய பீச் இல்லையா? தூரமா போகுது பீச். அப்ப இங்கெல்லாம் வந்து அம்ப்ரெல்லா இருக்கிற மாதிரி அங்க ஒரு அம்ப்ரெல்லா, சின்ன சின்ன அம்ப்ரெல்லா. அங்க கிட்டக்கு வர வர கொஞ்சம் அம்ப்ரெல்லா பெருசாகுது. ரெட் அம்ப்ரெல்லாவே 2 போடுறேன். ரெட் அம்ப்ரெல்லா 2 போடுறேன். எல்லோ அம்ப்ரெல்லா ஒரு 1 இல்லாட்டி 2 போடுவோம். அங்க அந்த சைஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? இப்படி அப்படி போட்டு விட்டுறோம். கலர் அப்படி போட்டு விட்டுட்டு இதுக்கு பின்னாடியும் கொஞ்சம் அந்த இடத்துல எனக்கு ஒயிட்டா இருந்துருச்சு. அந்த லேசா அப்படி கலர் வச்சு விட்டுறேன். சரியா? அப்படி கலர் வச்சு விட்டு தூரத்துல ஆளுங்க இருக்கிற மாதிரி காட்டுறதுக்கு என்ன செய்யறது? ரெட் கலர்ல ட்ரெஸ் போட்டோம்னா நல்லா இருக்கும். சரியா? அப்ப என்ன செய்யறோம்? இங்க வந்து இவ்வளவு பெருசு இருக்காங்கன்னா அப்ப இந்த இடத்துல கொஞ்சம் சிறுசா இருப்பாங்க இல்லையா? அப்ப அவ்வளவு பெருசு தான் இருப்பாங்க.
அங்க வந்து சில ஆளுங்க இருக்கிற மாதிரி. அப்ப அவ்வளவு பெருசா இருப்பாங்க அங்க. இங்க இவ்வளவு பெருசு. ஒரு வேற கலர்ல வந்து கூட இன்னும் ஒரு ஆள் நடந்து போயிட்டு இருக்கிற மாதிரி. அந்த இடத்துல இங்க சிறுசு இங்க இவ்வளவு பெருசு இருந்தாங்கன்னா அங்க அவ்வளவு பெருசு இருப்பாங்க. அதுக்கு மேல கொஞ்சம் போல தலையும் கையும் காலும் வைக்கிறதா இருந்தா தலை என்ன செய்வோம், அப்படி ஒரு சின்ன புள்ளியா வைக்கணும். சின்ன புள்ளியா வச்சோம்னா பத்தலைன்னா பெருசாக்கிக்கலாம். பெரிய புள்ளியா வச்சிட்டோம்னா கஷ்டமா போயிடும். சரியா? அப்படி வச்சுட்டு அங்கேயும் லேசா அந்த அதே புள்ளிய லேசா சிறுசாக்கி வச்சிடறோம். லேசா ஷேடோ எல்லாம் போட்டுட்டு இவ்வளவு தூரத்துக்கு இது வந்துருச்சுமா. இப்பயே முடிஞ்ச மாதிரி இருக்கு இல்லையா நமக்கு? ஆனா நமக்கு என்னன்னா இந்த இடத்துல கொஞ்சம் சாண்ட் எல்லாம் போட்டோம்னா நல்லா இருக்கும். அது எப்படின்றத பாப்போமா? சரி, நீ செஞ்சுட்டு சொல்லு எனக்கு. இப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் ஷேடோ போடணும். ஏன்னா ப்ளூ கலர்ல போடுவோம் இல்லையா? எல்லாத்துக்கும் இப்ப இந்த இதுக்கெல்லாம் ஷேடோ போட்ட மாதிரி இதுக்கும் ஒரு ஷேடோ போடுவோம். அங்க ஷேடோ கொஞ்சம் சிறுசா இருக்கும். அந்த ஷேடோ போடுறது தான் அந்த படத்தோட அழகா இருக்கும். டைமென்ஷன் கிடைக்கிறது தான் அந்த அழகு. அந்த குச்சி மாதிரி இருக்கிற மாதிரி அதுகெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலிங் பார்த்துக்கிறோம் நம்ம. சரியா? போட்டு சொல்லுமா. போட்டியா? இப்ப ஒரு மீடியம் சைஸ் பிரஷ் ஒன்று எடுத்துக்கிறேன். இந்த சைஸ் பிரஷோட கொஞ்சம் பெருசு ஒரு மீடியம் சைஸ் பிரஷ் ஒன்று எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து ஷேடோ வைக்க போறேன். இப்ப என்னன்னா இந்த இடத்துல லைட் இருக்கு. சரியா? இந்த இடத்துல லைட் இருக்கு. லைட்டுக்கு மேல இப்ப இங்க இருந்து வந்துகிட்டு இருக்குன்னா லைட்டுக்கு மேல கொஞ்சம் ஷேடோ தெரிஞ்சிச்சுன்னா நல்லா இருக்கும். இப்ப என்ன செய்யறேன்னா எல்லோ ஆக்கர் பர்ன்ஸ் என்ன வைக்கிறேன். இது எனக்கு கொஞ்சம் வார்மா தேவை. வார்மா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு. அப்ப வார்ம் வந்து பத்தல, அதனால கொஞ்சம் போல வார்மிலியன் சேர்த்துக்கிறேன் நான். கொஞ்சம் போல வார்மிலியன் சேர்த்துக்கிட்டு அந்த டர்ட்டியா ஒரு ப்ரௌன், அதாவது ப்ளூவையும் இதையும் சேர்த்தனா ஒரு டர்ட்டியா ஆகுது அந்த ப்ரௌன். ப்ரஷ்ஷை ஓப்பன் அப் பண்ணிட்டு இங்க பாரு என்ன செய்யறேன் பாரு. பக்கத்துல இருக்கிறதுக்கு வர்றேன் நான். இந்த இதுக்கு வர்றேன். ப்ரஷ்ஷை இப்படி பிடிச்சிட்டு என்ன ஆகுது அப்படின்றத நம்ம அப்புறம் பார்த்துக்குருவோம். முதல்ல வந்து நம்ம என்ன செஞ்சிடறோம், அந்த இடத்த வந்து கொஞ்சம் கலர் வச்சுட்டு தண்ணி வச்சு மர்ஜ் பண்ணி விட்டுறோம். லேசா டெக்ஸ்சரும் தெரியணும், லேசா மர்ஜும் ஆயிடணும். ஆயிடுச்சா? இப்படி வந்துருச்சா? அப்படியே புள்ளி புள்ளியா அப்படியே வச்சு எப்படின்றது வந்து உனக்கு நான் வந்து அந்த பிக்சர்ல காட்டுறேன். ஒரு செகண்ட் காட்டுறேன். இங்க பாரு, இப்ப டார்க் இந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துல டார்க் வச்சிருக்கோம். ஒரு செகண்ட் பாத்துருமா. இந்த இடத்துல டார்க் வச்சிருக்கோம். இப்ப இந்த இடத்துல நல்ல டார்க் இருக்கு. அந்த டார்க்கை இன்னும் கொஞ்சம் டார்க் ஆக்குறேன் நான். எங்கெல்லாம் வந்து எனக்கு லைட் பக்கத்துல தெரியுதோ லைட்டுக்கு மேல, இது லைட்டுன்னா இந்த இடத்துல லைட் இருக்கு, லைட்டுக்கு மேல கொஞ்சம் போல டார்க் வைக்கிறேன்.
அப்ப என்ன செய்யுது, அந்த லைட் வந்து டக்குன்னு வெளியில வருது. சரியா? உனக்கு நான் ஸ்கிரீன்ஷாட்டோ கொஞ்சம் காட்டுறேம்மா. இப்ப பாரும்மா இந்த இடத்த. இந்த இடத்த பாத்தியா? இந்த இடத்துல அந்த சாண்ட் மாதிரி இருக்கு பாரு. ஆக்சுவலா இப்ப இவ்வளவு தூரத்துல வச்சு பார்த்தா ஒண்ணும் இல்ல, டார்க்கா இருக்கு, லைட்டா இருக்கு, டார்க்கா இருக்கு. என்ன, இந்த சைடுல லைட் இருக்கு, அதாவது லெஃப்ட் சைடுல லைட் இருக்கு. இங்க பாரு, இந்த இடத்த பாத்தீங்கன்னா, இத மாத்திரம் பாத்தீங்கன்னா தெரியுதா? என் கர்சர் தெரியுதா உனக்கு? இப்ப தெரியுதா என் கர்சர்? தெரியுது இல்லையா? இங்க பாரு, இப்ப இந்த ஸ்டோனை பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல லைட் இருக்கு, ரைட் சைடுல டார்க் இருக்கு. லெஃப்ட் சைடுல லைட் இருக்கு, ரைட் சைடுல டார்க் இருக்கு. இப்ப நம்ம லைட் இங்க வைக்க முடியாது, அப்ப இருக்கிற லைட்டை தான் யூஸ் பண்ணணும் இல்லையா? பிக்சர்ல நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப வந்து உனக்கு நான் பிக்சருக்கு வந்துட்டு கொஞ்சம் கிட்டக்க போறேன் நான். அது எப்படின்றத உனக்கு நான் வந்து ஒரு பீஸ் செஞ்சு காட்டிட்டேன் அப்படின்னா உனக்கு வந்து விளங்கிரும். இப்ப என்னன்னா, இப்ப இந்த இடத்துல லைட் இருக்குமா? சரி, இந்த இடத்துல லைட் இருக்கு, தெரியுதா உனக்கு? இந்த இடத்துல லைட் இருக்கு, இங்க டார்க் இருக்கு. இங்க எல்லாம் லைட் இருக்கு, இந்த இடத்துல டார்க் இருக்கு. நான் என்ன செய்யறேன், இந்த லைட் இருக்கு பத்தி அந்த லைட்டுக்கு மேல டார்க் வைக்கிறேன். அப்படியே கொஞ்சம் லைட்டுக்கு மேல கொஞ்சம் டார்க் வைக்கிறேன். ஸ்ட்ரைட்டா வைக்காம கொஞ்சம் உடஞ்சு கிடஞ்சு. இப்ப மணலா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அப்படி போய் இந்த இடம் இப்படி பள்ளமா இருக்கு, இந்த இடம் இப்படி இருக்கு. அப்ப என்ன செய்யறேன், இந்த இடத்து வரைக்கும் இப்படி வந்துட்டு இந்த இடத்துக்கு இப்படி போறேன். இந்த இடத்துல லைட் இருக்கு, அங்க டார்க் இருக்கு இல்லையா? அப்ப அந்த இடத்த டார்க்குக்கு அப்படி வைக்கிறேன், இங்க கொஞ்சம் டார்க் வைக்கிறேன். இப்ப என்ன செய்யறேன், இங்க பாரு, இந்த இடத்துல கொஞ்சம் போல லைட் இருக்கு இல்லையா? இந்த இடத்துல டார்க் இருக்கு, அதுக்கு கொஞ்சம் டார்க் வைக்கிறேன். ஆக்சுவலா நம்ம இதெல்லாம் அப்படிலாம் பிளான் பண்ணல, தச்சலா லைட் வச்சது அப்படி இருக்கு. இப்ப இப்படி வச்சிட்டு இப்படி வச்சிடுறேன். கொஞ்ச நேரம் பாத்துக்கிட்டு நீ இப்படி எல்லாம் வச்சிடறேன். வச்சுட்டு கொஞ்சம் போல தண்ணி மாத்திரம் எடுத்து மேல் பக்கத்தை லேசா தேய்ச்சி விட்டுறேன். கீழ்பக்கத்தை இல்ல, கீழ்பக்கம் ஷார்ப்பா தான் இருக்கணும். மேல் பக்கத்தை லேசா தேய்ச்சி விட்டுறேன். மேல் பக்கம்னா என்னது, இந்த இடம் லைட்டா இருக்கு, அந்த இடம் டார்க்கா இருக்கு, அந்த டார்க் சைடுல வந்து தேய்ச்சி விட்டுறேன். சரியா? லேசா தேய்ச்சி விடுறேன். தேய்ச்சி விட்டேனா? தேய்ச்சி விட்டுட்டு என்ன செய்யறேன், இன்னும் கொஞ்சம் டார்க் கலர் எடுக்கிறேன், இதோட டார்க்கா ஒரு கலர் எடுக்கிறேன். சரியா? அதே இதுதான் கொஞ்சம் டார்க் ப்ளூ சேர்த்துக்கிட்டேன்னு வச்சுக்க. அந்த டார்க்கா இருக்கிற இடங்கள்ல இன்னும் கொஞ்சம் 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 கொஞ்சம், எல்லா இடத்துலயும் இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க இருக்கிறதுலே டார்க்கா இருக்கிற இடத்த இன்னும் கொஞ்சம் டார்க் ஆக்குறேன். தெரியுதா உனக்கு நான் என்ன செய்யறேன்னு? விளங்குதாமா? சரியா? செஞ்சிருவியா? செஞ்சுட்டு லேசா அப்படியே கோடு போட்டு அப்படியே புள்ளி, அப்படியே ஒரு கோடு போட்டு அப்படியே புள்ளி. அதான் டக்குன்னு வராதுமா. சரியா? நீ உனக்கு இப்ப இது ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு ரெண்டாவது தடவை மூணாவது தடவை நீ செய்யறப்ப உனக்கு வந்து சாதாரண இப்படி செஞ்சா நல்லா இருக்கணும் உனக்கே தெரிஞ்சிடும். சரியா? சரி, இப்ப இது வரைக்கும் செஞ்சுட்டு நீ என்கிட்ட சொல்லுமா. பண்ணிட்டியா? இப்ப இந்த இடத்துல சரி, இது நம்ம செஞ்சிடலாம். அது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போயிடும், காணாம போயிடும். இப்ப இந்த இடத்துல வந்து தண்ணி நிக்குது இல்லையா நமக்கு? அப்ப 2-3 விஷயங்கள் நம்ம செய்யலாம். ஒண்ணு என்ன செய்யலாம்னா, இங்க பக்கத்துல 2 பேர் ஆட்களை போடலாம். ஒரு ஆள் போடுவோமா, நான் 2 பேர் போடுவோமா? இங்க பக்கத்துல போட்டுடலாம் இல்ல? போட்டோம்னா நல்லாதான் இருக்கும். வரேன் எப்படி போடலாம்னு பார்ப்போம். இந்த இடத்துல கொஞ்சம் பெருசா போடணும் நம்ம. இவங்க இந்த சைஸுக்கு
இங்க இருந்தாங்கன்னா நமக்கு இந்த சைஸ் இந்த இடத்துல போடுறோம்னா அப்ப அவ்வளவு பெருசு இருப்பாங்க. ஓ இருமா 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 கொஞ்சம் வெளியில வந்துடுறேன். இப்படி இருக்கட்டுமா கிட்டக்கு போவா? அப்படி வச்சுக்கிறோம். அப்படி வச்சுக்கிட்டோம்னா திரும்ப தள்ளி எல்லாம் போக வேண்டியெல்லாம் வராது. வரேன். ஏன்னா இந்த இடம் முடிச்சிட்டோம், நம்ம இந்த இடம் முடிஞ்சிருச்சு. அந்த இடம் முடிஞ்சிருச்சு, நமக்கு அந்த இடம் தான் போகணும். சரியா? அப்படி ஒரு எல்லோ ட்ரெஸ் வச்சுட்டு ஒரு ஆளு கீழே வந்து டார்க்கா வருது. அந்த டார்க் கொஞ்சம் மேல தூக்கி விட்டுற. பக்கத்துல இன்னும் ஒரு ட்ரெஸ் என்ன போடுவோம்? ப்ளூ போட்டுருவோமா? ப்ளூ போடுவோமா ரெட் போடுவோமா? ப்ளூ போட்டுருவோமா? நல்ல பிரைட்டா இருக்கணுமா, கிளீனா இருக்கணும் ப்ளூ. அழுக்காயிராம கிளீனா, ஏன்னா பக்கத்துல இருக்கிறதுனால ப்ளூ ஹாஃப் ட்ரௌசரும் ரெட் இல்ல வயலட்ல டிஷர்ட்டும் போட்டிருக்க மாதிரி. அப்படி லேசா வயலட் அப்படி போட்டுட்டு, சரியா? அப்படி போட்டுட்டு தலை கொண்ட இருக்கிற மாதிரி போட்டுருவோம். சரியா? போட்டுட்டு ரெண்டு பேரும் நடந்துட்டு இருக்காங்க அப்படி. சரியா? இது எதுக்காக போடுறோம் அப்படின்றத நான் வந்து உனக்கு நான் இப்ப சொல்றேன். என்ன வேணும் இப்ப நமக்கு? ஷேடோ ஒண்ணு வேணும். சரியா? இந்த ஷேடோ போட்டோம். ஷேடோ போட்டுட்டு இப்ப அந்த இடத்துல தண்ணி இருக்குமா? சரியா? தண்ணி இருக்கிறதுனால அந்த இடத்துல ரிஃப்ளெக்ஷன் வரும் இல்லையா? அப்ப இந்த இடத்துல ரிஃப்ளெக்ஷன் எப்படி போடுவோம்? நம்ம கரெக்டா ஸ்ட்ரெயிட்டா கீழே அப்படி போடுவோம், உடைஞ்சிருக்கிற மாதிரி. அப்ப அந்த ரெட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கிற ஆளுக்கு லேசா ரெட் கலர்ல அப்படி நிழல் இருக்கிற மாதிரி, ரிஃப்ளெக்ஷன் அப்படி ரெட் கலர்ல இருக்கிற மாதிரி. இப்ப இந்த ஆளுக்கு வந்து எல்லோ, இந்த பொம்பளைக்கு வந்து எல்லோ கலர்ல ரிஃப்ளெக்ஷன் இருக்கிற மாதிரி அப்படி போட்டுட்டு, அந்த அந்த ஆளுக்கு வந்து ஒரு லேசா ப்ளூ கலர்ல ரிஃப்ளெக்ஷன் லேசா இருக்கிற மாதிரி போட்டு கொஞ்சம் ரெட்டாவே போட்டுடலாம். நம்ம மேல இருக்க ரிஃப்ளெக்ஷனை ரெட்டா போட்டுட்டு கருப்பா இருக்கிற மாதிரி அந்த கை இப்படி போற மாதிரி லேசா அப்படி கோடு அப்படி அப்படி வளைச்சு ஒரு கோடு. இப்ப அந்த இடத்துல ரிஃப்ளெக்ஷன் இருக்கிற மாதிரி தண்ணி இருக்கிற ஒரு ஃபீலிங் வந்துருச்சா? வந்துருச்சு பாரு, அந்த தண்ணி இருக்கிற ஃபீலிங் வந்துருச்சு. இப்ப அதை வந்து இன்னும் நம்ம காட்டணும்னு நினைச்சோம்னா 2 குச்சி போடலாம். என்ன மாதிரி குச்சி போடலாம்? இந்த இடத்துல வந்து 2 3 குச்சி போடுவோம் நம்ம. இந்த இடத்துல ஒரு பெரிய குச்சி, அப்படி ஒரு குச்சி. அந்த இடத்துல அப்படி ஒரு குச்சி, அப்படி பக்கத்துல இன்னொரு குட்டி குச்சி. சரியா? அங்க வந்து ஒரு அந்த இடத்துல வந்து ஒரு ரெட் கலர்ல ஒரு ஒரு கொடி மாதிரி ஒண்ணு பறந்துகிட்டு இருக்கு. சரியா? இப்ப அந்த குச்சி வந்து ரிஃப்ளெக்ஷன் தெரியும் தண்ணியில. எப்படி இருக்கும்? இப்படி வரும் அந்த ரிஃப்ளெக்ஷன் இல்லையா? அப்ப என்ன செய்யறோம்? அப்படின்னு போட்டோம். இப்ப இந்துக்கு வந்து அப்படி போட்டோம். போட்டுட்டு ஒரு நூல் ஒண்ணு தொங்கிட்டு இருக்கு, பக்கத்துல டார்க் ஆகி
அந்த நூல் அப்படி வந்து இப்படி தெரியும். இப்ப எப்படி இருக்கு பாக்குறதுக்கு? அந்த இடத்துல எல்லாம் தண்ணி இருக்கிற மாதிரி அந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்கிற ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. இப்ப கொஞ்சம் போல ப்ளூ எடுத்து கொஞ்சம் போல இதெல்லாம் வந்து நமக்கு படம் நல்லா வந்துட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து செஞ்சோம்னா இங்க பாரு ப்ளூ எடுத்து அப்படி எப்படி கோடு போட்டு விட்டீங்கன்னா நிக்கவா நான் செஞ்சுட்டே போகவா? சரியா? அந்த இடத்துல அங்க லேஸ் அப்படி கோடு போட்டு விட்டோம்னா இன்னும் அந்த ரிஃப்ளெக்ஷன் பவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தெரியும். என்ன ரிஃப்ளெக்ஷன் வந்து எப்பயுமே ஹரிசான்டலா தான் இருக்கும்ல கோடு, அப்படிதான் இருக்கும் கோடு, அப்படிதான் இருக்கும் கோடு. அங்க பாரு தூரத்துல எல்லாமே ப்ளூ கலர்ல தான். அங்க தூரத்துல கொஞ்சம் போல அங்க அது மாத்திரம் அந்த இடத்து மாத்திரம் கொஞ்சம் டார்க் ஆச்சு லேசா கையில துடைக்கிறதுல தப்பிதான் இல்ல. அப்படி லேசா செஞ்சு விட்டுருவோம். இவர் அந்த பீச்ல ஆட்கள் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் வந்துருச்சு பாரு. செஞ்சிட்டியாமா? இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த இடத்துக்கெல்லாம் வந்து இங்க நம்ம செஞ்சிருக்கோம் பாத்தியா, அத வந்து கொஞ்சம் குறைச்சலா செய்வோம். அவ்வளவு செய்யக்கூடாது இல்ல. தூரத்துல போக போக டல் ஆகிட்டே போகும், சிறுசாகிட்டே போகும்ல. பெர்ஸ்பெக்டிவ் தெரியும்ல நமக்கு. அப்ப நம்ம என்ன செய்ய போறோம், கொஞ்சம் போல இதே மாதிரி ஒரு கலரை கொஞ்சம் போல தண்ணியும் ப்ளூவும் வச்சுக்கிட்டு கொஞ்சம் போல ப்ளூவும் தண்ணியும் வச்சுக்கிட்டு அந்த இடத்துல வந்து அப்படியே கொண்டாந்து இங்க இவ்வளவு தூரத்துக்கு கொண்டாந்துடுறோம். அப்படியே வந்து என்ன ஆயிருக்கு, இந்த இடம் மேடா இருக்கு இல்லையா, அப்ப அந்த இடத்துல வந்து இந்த இடத்துல எல்லாம் வந்து ரொம்ப டார்க்கா போச்சு. இந்த இடத்துல வந்து அப்படியே தண்ணி வந்து அப்படியே ஓடி இருக்கு. அப்புறம் என்ன செய்வோம், அந்த அது பக்கத்துல சில இடங்கள்ல மாத்திரம் டார்க் வைப்போம் இல்லையா. அப்படியே கொஞ்சம் அந்த சில இடங்கள்ல மாத்திரம் அப்படியே டார்க் லேஸா வச்சு விட்டுட்டு அப்படியே புள்ளிகளும் சில கோடும் சில புள்ளிகளும் போட்டுட்டோம்னா அது அப்படியே தூரத்துல போக போக குறைஞ்சிக்கிட்டே போகும். குறைஞ்சிக்கிட்டே போகும், அப்படியே காணாம போயிடும். இங்க பாரு அப்படியே ஆட்டோமேட்டிக்கா என் பிரஷ்ல கலர் குறைஞ்சிருச்சு. இந்த இடம் இப்படி இருந்த இடம் எப்படி ஆக்சுவலா மணல் வந்து அப்படியே உடஞ்ச அப்படியே தண்ணி போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சு பாரு இல்ல. சரியா? அப்ப அங்க இங்க கொண்டாந்து அப்படியே கொண்டாடுறோம். அப்ப இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் கனெக்ஷன் ஒண்ணு வந்துருச்சு. இந்த நம்ம கோடு போட்டதுனால இந்த கோடு போட்டதுனால இந்த இடம் தனியா அந்த இடம் தனியா இருந்தது. இப்ப அந்த போட் இருக்கிற இடத்துல வந்து ஏன்னா அந்த போட்டை கொண்டாந்ததுனால கொஞ்சம் பள்ளம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி அப்படி காட்டிடுறோம். அப்படி அவ்வளவுதாமா. இப்ப என்ன செய்ய போறேன்னா கேமராவை பின்னாடி இழுக்க போறேன். அப்படி இருக்கட்டுமா, கொஞ்சம் இழுத்துருவா. ஃபுல்லா உனக்கு ஒரு பீச்சோட ஃபீலிங் வந்துருச்சா கம்ப்ளீட்டா? இப்ப நமக்கு என்ன குறைச்சலா இருக்கு, பேர்ட்ஸ் குறைச்சலா இருக்குமா இல்ல? எப்படிமா உனக்கு எப்படி வந்திருக்கு படம்? நல்லா வந்திருக்கா? ஒரு நிமிஷம் நான் வந்து லேசா இந்த இடத்துல கொஞ்சம் லேசா டார்க் வச்சுட்டு ஒன்னு இதை பாக்குறேன்னா
உனக்கு அந்த ஸ்கூல் லெசன்ஸ் கேம்ஸ் அதுல நிறைய டைம் ஆயிருது. உனக்கு டிராயிங்க்கு முந்தி மாதிரி டைம் கொடுக்க முடியல இல்லையா? இதுக்கப்புறம் கொஞ்சம் குறையுன்றியா? ஓகே. சரி, இவ்வளவு தூரத்துக்கு வந்துருச்சு. பேர்ட்ஸை போட்டுருவோமா? பேர்ட்ஸ் சிம்பிளா நம்ம எப்பயுமே போடுற மாதிரி டார்க் பிரவுன், அதாவது ப்ளூவையும் பேர்ட்ஸ் ஏனாவையும் ப்ளூவையும் எடுத்துக்கிட்டு சரியா இந்த இடத்துல போடுவோம், இங்க போடுவோம். அதாவது இங்க இருந்து இப்படி வந்து அப்படி இங்க பக்கத்துல வந்துட்ட மாதிரி. அப்ப இங்க இருந்து ஆரம்பிச்சு இப்படியே போய் அப்படி கொண்டு போயிருவோம். அதே டபிள்யூ தலையில டபிள்யூ தான். ஏன்னா அது அது நம்மளுடைய சிக்னல் மாதிரி ஆயிரும். அந்த அதை பார்த்தாங்கன்னா ஓ இது இவங்களுடைய பெயிண்டிங்கா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிடும். அதனால அது மாதிரி செய்யறது நல்லது. அப்படியே சிறுசாகிட்டே போகுதுமா. அங்க இருந்து அப்படி வருது. இன்னொரு ஒரு செட் போடுவோமா வேண்டாமா? போதும் இல்ல, ரொம்ப ஜாஸ்தியா போயிடும். சரியாமா? இப்ப சைன் பண்ணிட போறேன். நெக்ஸ்ட் கிளாஸ் எப்ப வர முடியுமா உன்னால? நாளைக்கு வச்சுக்கலாமா? நாளைக்கு என்ன சாட்டர்டே இல்ல? 10th சாட்டர்டே. எனக்கு ஆக்சுவலா சாட்டர்டே நாளைக்கு 11:30 to 1:30 ஒரு கிளாஸ் இருக்கு. ஆனா நாளைக்கு தான் ஆரம்பிக்குது. அதனால நாளைக்கு குயிக்கா முடிஞ்சிரும். நம்ம ஒரு 2 o'clock போல வைப்போமா கிளாஸ்? டயர்டா இருப்பியா? அந்த போர்ட்ரேட்டை முடிச்சிருவோமா நாளைக்கு? இருக்கு அவங்கிட்ட பக்கம் இருக்கு இல்ல? சரி, கலர் பென்சில் அது. சரிம்மா, இந்த இடத்துல சைன் பண்ண போறேம்மா நான். நாளைக்கு போர்ட்ரேட் முடிச்சிடலாமா? வேற எதாவது ஆரம்பிக்கலாம்னு யோசிக்கிறியா? இன்னைக்கு டேட் வந்து 10th. அந்த 2 பெயிண்டிங் பாத்தியாமா? ஒண்ணு வந்து ஸ்டில் லைஃப், ஒண்ணு லேண்ட்ஸ்கேப். பாத்தியா? நல்லா வந்திருக்குல்ல? நல்லா வந்துருச்சு. அது இது இருக்குமா, லிங்க் உனக்கு நான் அனுப்பி விடுறேன். இது அந்த லேண்ட்ஸ்கேப் வீடியோ எடுக்கலன்னா, லேண்ட்ஸ்கேப் ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கு, அதை அனுப்பி விடுறேன். அது போஸ்ட் பண்ணியிருந்தேனோ? ஸ்டில் லைஃப் மாத்திரம் தான் பாத்தியா? ஓகே, நான் ரெண்டையுமே உனக்கு நான் அனுப்பி விடுறேன். ஸ்டில் லைஃப் வந்து ஆக்சுவலா இதே இருக்கு. என்ன சொல்றது, இருமா, அந்த கொடி வந்து ஆக்சுவலா அந்த இடத்துல அப்படி தெரியும் இல்லையா? அப்படி லேசா அப்படி போட்டு விட்டோம்னா ஆக்சுவலா வந்து பார்த்தோம்னா ஓஹோ இந்த இடத்துல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. பெரிய யூஸ் ஒண்ணும் கிடையாது. சரியா? ஓகேம்மா.
சரி, உனக்கு நான் வந்து அந்த ஸ்டில் லைஃபோடைய லிங்க் அனுப்பி விடணும். லேண்ட்ஸ்கேப்போடைய போட்டோஸ் அனுப்பி விடணும் இல்ல? ஆமாங்க சார். இன்னைக்கு இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறோமா? பண்ணிக்கலாங்க சார். ஓகே ஓகேம்மா. அப்ப நாளைக்கு நம்ம 2 o'clock மீட் பண்றோமா? ஆமாங்க சார். சரி, எனக்கு ஞாபகப்படுத்திடுறியா? பண்ணிடுறேங்க சார். ஓகேம்மா ஓகேம்மா. தென் சார் சொல்லுங்கம்மா. சார் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிட்டீங்களாங்க சார்? ஒரு நிமிஷம்மா.